தருமபுரியில் நடைபெற்ற நியூஸ்7 தமிழின் வெற்றி கொடி கட்டு சவாலே சமாளி என்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தருமபுரியில் நியூஸ்7 தமிழ் மற்றும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் இணைந்து வெற்றி கொடி கட்டு சவாலே சமாளி நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஷியாம்குமார், தேர்ச்சியை எதிர்கொள்வது, தோல்வியுற்றால் அதிலிருந்து மீள்வது எப்படி என்பது குறித்து எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் சார்பில் பேராசிரியர் சங்கர் மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்கான விழிப்புணர்வை எடுத்துரைத்தார். தேர்வை அச்சத்துடன் எதிர்கொள்வதாக கூறிய மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி தற்போது நம்பிக்கை அளித்துள்ளதாக தெரிவித்தனர். இன்னைக்கு தருமபுரியில் நியூஸ்7 தமிழ் சேனலும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இணைந்து சவாலே சமாளிங்கிற ப்ரோக்ராம் இன்னைக்கு நடத்தியிருக்கோம். மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியினால மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சு அவர்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சங்கர் பேராசிரியர் பிபிஜி கல்வி குழுமத்தின் சார்பாக மாணவர்களுக்கு 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான படிப்புகள் சேரலாம், அரசாங்கம் எந்த மாதிரியான உதவிகள் செய்யுது, ஸ்காலர்ஷிப்பு, பேங்க் லோனு, இந்த மாதிரியான விஷயங்கள், என்னென்ன படிப்பு எடுத்தால் எந்தெந்த மாதிரியான வேலைகளுக்கு செல்ல முடியும், அவர்களுடைய வாழ்க்கை திறன் எப்படி உயருங்கிறத பற்றியும் எடுத்து சொன்னோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நியூஸ்7 சேனலுக்கும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் மிக்க நன்றி. குழந்தைகள் தினம், அதைத் தொடர்ந்து தருமபுரியில் நியூஸ்7 தமிழ் சேனல் மூலமாக சவாலே சமாளி என்ற ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது இந்த ப்ரோக்ராமு. இதே போல் எல்லா மாவட்டங்களும் மாணவர்களுக்கு கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று இந்த சேனல் மூலமாக தெரிவித்து சேனலுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்று சிறப்பாக நடைபெற்று இருக்கக்கூடிய நியூஸ்7 தமிழ் இந்த தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இவர்களுடைய மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் இன்றைய கால சவால்களை எப்படி சமாளிப்பது என்பது போன்ற அற்புதமான நிகழ்வை இன்று குழந்தைகள் தின நன்னாளில் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. நியூஸ்7 தமிழ் ஆங்காங்கே தொலைக்காட்சி, வீடியோ இது போன்ற காட்சிகளை அவர்கள் காட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்திய விதமும் மிக மிக சிறப்பாக இருந்தது. நியூஸ்7 தமிழ் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு முன்பாக இதுபோன்று ஆங்காங்கு அவ்வப்போது நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் இது போன்ற நிகழ்ச்சிகளை இன்னும் நிறைய மாணவர்களிடத்தே விழிப்புணர்வு கூட்டங்களாக நடத்தும் பட்சத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளு. இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் சவாலே சமாளிங்கிற ப்ரோக்ராம் நியூஸ்7 தொலைக்காட்சி மற்றும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இணைஞ்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. பிளஸ் 10th மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கூட்டமா நடந்துகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. பிபிஜி இன்ஸ்டிடியூஷன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற நிறைய மென்டர்ஸ் என்ன மாதிரியான கோர்சஸ் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மேலும் மாணவர்கள் எதிர்வரும் பொது தேர்வை ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு மன சோர்வு இல்லாம எப்படி அதை அணுகணும் அப்படிங்கிற அப்ரோச் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இனி வரும் காலங்கள்ல நடத்தணும் அப்படின்ட்டு நியூஸ்7 தொலைக்காட்சி மற்றும் பிபிஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னைக்கு நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நடத்துற பிபிஜி இன்ஸ்டிடியூட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்டோட இணைந்து நடத்துற சவாலே சமாளி ப்ரோக்ராமுக்கு நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். 10th +2 முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து என்ன பண்ணணும், என்ன மாதிரி எல்லாம் குரூப் எடுக்கணும், கோர்ஸ் எடுக்கணுன்றதை எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இதில் எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கு. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. மன அழுத்தங்கள்லாம் எங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த ப்ரோக்ராமை நடத்தின நியூஸ்7 தமிழுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்காக எங்கள் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நியூஸ்7 சவாலே சமாளி என்ற ஒரு தலைப்புலேருந்து பேசுறதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க. இதில் பொது தேர்வை எப்படி எதிர்கொள்கிறது அதை பற்றி பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. இதனால் எனக்கு எக்ஸாம் மேலே இந்த பயம்லாம் போயிடுச்சு. நான் எப்பயுமே பேசுறதுக்கு பயப்படுவேன். ஆனால் இதனால் எனக்கு கொஞ்சம் பயம்லாம் போயிடுச்சு. இன்னும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிளானாகவே இல்லை. இது இவங்க கொஞ்சம் பேசினாங்க. அதனால எனக்கு இந்த எக்ஸாம்னால ஒரு கொஞ்சம் பிளானிங்கோடு படித்து நல்ல மார்க் எடுக்கணும். இந்த நிகழ்ச்சி நடத்தின நியூஸ்7 சேனலுக்கு நன்றி. இங்கு நியூஸ்7 தமிழ் மற்றும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் வழங்கும் சவாலே சமாளி நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும்போது எப்படி பயத்தை நீக்குவது,
மேற்படிப்பு படிப்பதற்கு இதுக்கு மேலே என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சவாலே சமாளி குரூப் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த நியூஸ் 7 தமிழ் வழங்கும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்க்கு சவாலே சமாளி. தேங்க்யூ. நியூஸ் 7 தமிழ் மற்றும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் வழங்கும் சவாலே சமாளே நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுவதற்கான விழிப்புணர்வு மற்றும் மன அழுத்தத்தை நீக்கிவிட்டு எப்படி பொதுத் தேர்வை எழுத வேண்டும் என்பதையும், இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தா இந்த மாதிரி வேலைக்கு போகலாம் என்று பயனுள்ள விழிப்புணர்வை அளித்தார். நியூஸ் 7 வழங்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது. நியூஸ் 7 தமிழ் மற்றும் பிபிஜி குரூப் இன்ஸ்டியூட் ஆஃப் அவங்க வந்து இணைந்து நடத்தும் சவாலே சமாளி வந்து 10th மற்றும் +2க்கு வந்து எப்படி வந்து பொது தேர்வை வந்து பயம் இல்லாம எதிர்கொள்றது, அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறதுக்காக இந்த சவாலே சமாளி நிகழ்ச்சி வந்து நடத்திருக்காங்க. பயத்தை எப்படி போக்கலாம், எப்படி வாழ்க்கையில வந்து முன்னேறலாம், அந்த மாதிரி நிறைய சொன்னாரு. அது வந்து நமக்கு வந்து பயனுள்ளதா இருந்தது. எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் எடுத்து போய் நியூஸ் 7 தமிழ் வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நியூஸ் 7 தமிழ் மற்றும் பிபிஜி குரூப் இன்ஸ்டியூட் வந்து என்னோட மனமார்ந்த நன்றி. வந்து நியூஸ் 7 தமிழ் மற்றும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்து நடத்தும் சவாலே சமாளி ப்ரோக்ராம்ல படிக்கிற விஷயம் இருக்கு. ஆனா வந்து நிறைய பேர் ஒரு விஷயத்த நோக்கியே போறாங்க. இப்போ சிஎஸ்னா சிஎஸ் மட்டுமே போறாங்க, இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் மட்டும்தான் படிக்கிறாங்க. சிஎஸ்ஆர் மாதிரி இருக்கு படிப்பெல்லாம். அதனால நம்ம எல்லாத்துலயும் வந்து இன்ட்ரெஸ்ட் வச்சு படிக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப புரிஞ்சு இந்த ப்ரோக்ராம் நடத்தின நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கும் பிஜிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ரொம்ப நன்றி.